எல்லோருக்கும் வணக்கம். மலர் மருத்துவத்தில் அடுத்ததாக ஒயிட் செஸ்டட் என்ற மருந்தினை பற்றி பார்க்கலாம். இந்த மருந்து யாருக்கு உதவும்? எப்பொழுதும் கவலையிலேயே இருப்பவர்கள், எதை பற்றியாவது கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள், எதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த கவலை அவர்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்துவிடும். கவலை என்பது பொதுவாக நம்மில் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த கவலை நம்மை வேலை செய்வதை தடுக்காமல் நம்ம சகஜ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா கவலை இல்லாத மனிதன் என்று எதுவும் இல்லை. ஆனால் ஒருவன் கவலைப்பட்டு கவலையிலேயே உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் எதையோ ஒன்றே சிந்தித்து கொண்டு திரும்ப திரும்ப அதையே சிந்தித்து கொண்டு எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காமல் கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்காமல் ஏதோ எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டு சிந்தித்து கொண்டு அதிலே உணர்ந்து கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் மற்றவர்களுக்கு உதவி இல்லாமல் பாரமாய் ஒருவன் இருந்து வந்தால் அவனுக்கு எந்த மருந்து மிகவும் உதவும். அவனை கவலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை சகஜ நிலைக்கு இந்த மருந்து கொண்டு விட. இந்த மருந்தின் பெயர் ஒயிட் செஸ்னட். இதை சாப்பிட்டால் அவன் கவலையிலிருந்து விடுதலை அடைந்து நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார். ஆனால் அதற்காக கவலைப்படும் எல்லோரும் மருந்து சாப்பிட்டால் கிடைக்குமா, தீர்வு கிடைக்குமா என்றால் இல்லை. கவலையினால் யார் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு இந்த மருந்து அவனை பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும். கவலை என்பது எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக எல்லோரும் இந்த மருந்தை சாப்பிட்டால் நாம் கவலை இல்லாமல் சந்தோஷம் வாழலாம் என்று நினைத்து விடாதீர்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.